ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக அது கொடுக்குதுங்க. இன்றைக்கி வரக்கூடிய பல சுவாச கோளாறுகளுக்கெல்லாமே காரணமாக அமைஞ்சது பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்காமல் இருக்கிறதும், வீடுகள்லேயும் அதே மாதிரி வண்டிகளையும் வாகனங்களையும் போகும்போது அதிகமாக ஏசியை பயன்படுத்தி சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறைந்து கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் மிக்ஸ் ஆகுது, அல்லது நச்சு காற்றுகளை அதிகமாக சுவாசிக்க வேண்டிய கண்டிஷன். அதுதான் ஒரு அலர்ட் கொடுத்ததுங்க. கொரோனான்னு சொல்லக்கூடிய அலர்ட். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்ததுக்கு காரணமும் நம்ம மரங்களை விட்டு விலகினது தான். இன்றைக்கி உலகம் பூரா பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வெயில் கொளுத்துது. அந்த வெயில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இவ்வளவு ஏறி மனிதர்கள் வீடுகளில் கூட இருக்கிறதுக்கு ஏசி இல்லாமல் அல்லது ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாத கண்டிஷன். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா, மனிதர்களாகிய நாமளே இந்த மரங்களை வெட்டி 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 அது ஃப்ளாட்டாக மாற்றி, அல்லது நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதுக்குரிய ரீப்ளேஸ்மெண்ட் வைக்காமையே மரங்களை தொடர்ந்து வளர்த்தாமல் அதை வெட்டி 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 டீஃபாரஸ்டேஷன் பண்ணதுனால இன்றைக்கி அதோடைய இம்பேக்டை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா ஒரு வேப்ப மரம் ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் அந்த வேப்ப மரத்தின் இம்பேக்டு மிகப்பெரிய விஷயம். நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுதாங்க வேப்ப மரம், புன்னை மரம், வாகை மரம், ஆலமரம், அரச மரம் அப்படின்னு சொல்லி எல்லா பொது இடங்கள்லையும், குளங்கள் அதேமாரி ஆறுகளுக்கு பக்கத்தில் எல்லாம் ஒரு இந்த மாதிரி அழகான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரங்களை நட்டாங்க. ஸோ அசோகர் காலத்திலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், அசோகர் மரங்களை நட்டார் அப்படின்னு சொல்லி சின்ன வயசு புஸ்தகத்தில் கூட நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே என்ன குறியீடு அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்தின் குறியீடு தான். நம்ம வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளிலையுமே நம்ம பிளான்ட்ஸை, அதாவது இந்த மரங்களை வைத்து தான் நம்ம எல்லா நிகழ்வுகளும் நடக்குது. நீங்கள் மரங்கள் இல்லாமல் மனிதனுடைய எந்த சடங்கும் முழுமை பெறாது. அது மாவிலை தோரணமாகட்டும், வாழை தோரணமாகட்டும், அல்லது வேப்பிலையாகட்டும். ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு சடங்கில் நம்ம ஒரு ஹிந்து ஃபிலாசபியில் இது இணைந்து